ஹாய் வணக்கம். இப்போ சமீப காலத்துல நம்ம கிளினிக் ஒரு மிட் ஏஜ்ல நெறைய பேர் ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியில வருவாங்க. "என்னங்க ரொம்ப நாளா விளையாடிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டா, "இல்லைங்க இப்பதான் வீட்டுக்கு பக்கத்துல டர்ஃப் வந்தது. சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன். விளையாடுறேன். இல்ல எல்லாருமே பிசிக்கலா ஆக்டிவா இருக்கணும்னு நினைக்கிறதுனால நான் ஒரு ஷட்டில் பிராக்டிஸ் பண்றேன்" அப்படின்னுவாங்க. பட் இது எல்லாமே நல்ல விஷயம் தான். பட் ஆனா அதற்கு முன்னாடி அவங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு பண்ணணும். அவங்க ஒரு ஒரு புதுசா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு போறாங்க அப்படின்னா, அவங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் மசில் எப்படி இருக்கணும், அந்த ஜாயிண்ட் மொபிலிட்டி எப்படி இருக்கணும், அதெல்லாம் ஒரு ஃபிசியோதெரப்பி மருத்துவர்கிட்ட ஒரு ஒரு டிஸ்கஷன், ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன் ஒன்று பண்ணிட்டு, அதற்கப்புறம் என்னென்ன மாதிரி ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணணும், என்னென்ன கூல் டவுன் பண்ணணும், அதே மாதிரி எந்த மாதிரி கேம் வந்து நமக்கு சாய்ஸ் நல்லதாக இருக்கும், எது இன்ஜுரி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான வழிகள் என்ன, அதோடு சேர்ந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக விளையாடணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி தூக்கத்தை கெடுத்து காலையிலேயே விளையாடணுமேன்னு சொல்லிட்டு தூக்கத்தை கெடுக்க தேவையில்லை. ஸோ எல்லா ஃபேக்டர்ஸும் நல்லா பார்த்து ஒரு கேமை வந்து நீங்கள் சூஸ் பண்ணாதான் உங்களுக்கு இன்ஜுரின்றது இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா ரெக்கரண்ட் இன்ஜுரினால அதுக்கப்புறம் விளையாடணுன்ற ஆசையை நம்ம டோட்டலாக இழந்துருவோம். ஸோ அதனால் கரெக்டான ஒரு மருத்துவர், ஃபிசியோதெரப்பி மருத்துவரை அணுகி உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் உங்களோட ஆப்டான கேமுக்கு நீங்கள் போகிறது தான் நல்ல ஹெல்த்தியரான ஒரு லாங் டைமாக நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.